தமிழ்நாடு முழுவதும் சிவன் கோவில்களில் மகா சிவராத்திரி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சிவராத்திரி அன்று விடிய விடிய கண் விழித்து சிவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. இதையொட்டி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருவான்மையூர் மருந்தீஸ்வரர், திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி, வேளச்சேரி தண்டீஸ்வரர், வடபழனி முருகன் கோயில் உள்ளிட்ட முக்கிய கோவில்களில் சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இரவு முழுவதும் கண் விழித்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சிவனை தரிசனம் செய்தனர். சிவராத்திரி இரவு முழுக்க கண் விழிச்சு சுவாமி தரிசனம் செய்யறதும் சிவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதும் அவ்வளோ புண்ணியம். இதுக்காக ஒரு கதையே இருக்கு. அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். லிங்கோத்பவருக்கு உகந்த நாளும் இன்னைக்கு தான். அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தாழம்பூவை லிங்கோத்பவருக்கு சாத்தி பூஜை பண்ணுவாங்க. அந்த ஒரு நாளும் இந்த சிவராத்திரி தான். ஸோ இப்போ பார்த்தோம்னா சிவராத்திரிக்காக இப்போ யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே விரதம் இருந்து இங்கே கோவிலுக்கு வந்துட்டுருக்காங்க. நாங்களும் இப்போ தொடர்ந்து எல்லா கோவிலுக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு பெரிய மகானுபவம்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பூஜை முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இன்னும் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இவரையும் நல்லபடியாக காலையில் வரைக்கும் பார்க்குறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ தென்னாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி லிங்கத்திற்கு பால், சந்தனம், தேன், மஞ்சள், தயிர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அங்கு திரண்ட ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சிவனை தரிசனம் செய்தனர். மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த பரதநாட்டிய கலைஞர்களின் நாட்டியாஞ்சலி விழாவும் கோலாகலமாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் லிங்கோத்பவ மூர்த்திக்கு பால், மஞ்சள், சந்தனம், தயிர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டும் தாழம்பூவை வைத்தும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் பக்தி முழக்கங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் கிழக்கு கோபுர வாயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் அகல் விளக்கேற்றி நடராஜரை வழிபட்டனர். அந்த பெருமானியே நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த முறை சிதம்பரத்துக்கு வரணுன்ற ஆசையாக இருந்தது. எனக்கு ரொம்ப இந்த கோவிலில் ஈசனோட அருள் பரிபூர்ணமாக எனக்கு கிடச்சிருக்கு. நானாக வரணும்னு நினைக்கல. ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு வரும்போது இந்த சிவராத்திரி வந்ததால் ஈசனையே 2ஆம் கால பூஜை பார்க்கலான்னு சொல்கிறதால அவனே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழ்நாடு, கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குமரி மாவட்டத்தில் உள்ள 12 சிவாலயங்களிலும் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி திருவானைக்காவல் ஜமுகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில், கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஜெயங்கொண்டம் பிரகதீஸ்வரர் கோவில், வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில், தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் கோயில், அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் உட்பட மாநிலம் முழுவதும் சிவன் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.